1920களில் தந்தை பெரியார் முன்னெடுத்த கள்ளுக்கடை மறியல்தான் மதுவிலக்கிற்கான தொடக்கம். ஓமந்தூர் ராமசாமியின் உழைப்பால் 1948இல் சென்னையில் பூரண மதுவிலக்கு அமலுக்கு வந்தது. அதன் பிறகு கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஜூலை 30, 1973 அன்று கள்ளுக்கடைகளும், செப்டம்பர் 1, 1974 முதல் சாராய கடைகளும் மூடப்படும் என்று கலைஞர் அறிவித்தார். அந்த அமலாக்கம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் நீடித்தது. ஆனால் எதுவும் பயனளிக்கவில்லை. கள்ளச்சாராய சாவுகள் அதிகரித்தன. இந்த சூழலில் மதுவிலக்கை ரத்து செய்த எம்ஜிஆர் மே 1, 1981 அன்று மீண்டும் கள்ளுக்கடைகள், சாராய கடைகளை திறக்க உத்தரவிட்டார். கள்ளுக்கடைகளும் சாராய கடைகளும் ஏலம் விடப்பட்டன. சாராய உற்பத்தியில் தனியார் நிறுவனங்கள் பலர் இறங்கினர். தமிழகம் முழுவதும் மது வெள்ள புரண்ட சமயத்தில் 1983இல் டாஸ்மாக் நிறுவனத்தை தொடங்கினார். மது மொத்தமாக விற்பனை செய்யும் பணிகளை டாஸ்மாக் கையில் எடுத்தது. பின் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த கருணாநிதி 1989இல் மலிவு விலை மதுவை அறிமுகம் செய்தார். அதற்கு தமிழக பெண்கள் மத்தியில் பலத்த எதிர்ப்பு எழவே பின்னர் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அதனை ரத்து செய்தார். ஆனால் இதுவும் பலனளிக்கவில்லை.